ஒரு தேள் போயிட்டுருக்கு, நீங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க அது நோக்க நோக்க அந்த அந்த கந்தசஷ்டி கவசத்தை 4 வரியை சொல்லுங்கள், ம் ஒன்றுமே பண்ணாது அப்படின்றோம். தேள் சரி பாம்பு சரி, இது உண்மை. ம் இது ப்ரூஃபே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த பவர் இருக்குது, உள்ள நகராது, அப்படியே நின்றோம். அப்போ இப்போ ஓடுற பாம்பு முன்னாடி நாங்கள் கந்தசஷ்டி கவசம் நாங்கள் சொல்லட்டுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஒன்றும் செய்யாது. ஏன் இதை சொல்கிறேன்னா பயம். ஏன்னா இதுவும் பயம் தானே, ம் பயத்தின் வெளிப்பாடு தானே. பேசிட்டு பயந்து நம்ம ஏதாவது பண்ண போனா தானே அது சீறிக்கிட்டு வரும் நம்ம கிட்ட. அது உண்மையிலே வந்து அது நம்மளே எதையும் இவங்க பண்ணிடுறவங்க தான் அது பயப்படுது. ஆனால் இவங்க அது சும்மா போகிறத போய் இவங்க போய் பண்ணுறதுனால தான் அது அது தற்காக்கிறதுக்காக தான் அது வந்து சீண்டுது அது. அதனால் வந்து பயங்கிறது எதுக்கு இதெல்லாம் அப்படியே பரவாயில்ல, நாலா விஷயத்தையும் இதெல்லாம் பயங்கிறதெல்லாம் சொல்கிறேன்னா, நாளைக்கு வந்துட்டு நம்ம ஆளுங்க வந்துட்டு இவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டார், இப்போ இதெல்லாம் பயம் என்ன சொல்கிறது, பாம்பு பார்த்தா பயம், அப்போ நாங்கள் அந்த பாட்டு பாடுறதான். நீ பாட்டு தான் நானே சொல்கிறேன். கந்த சஷ்டி கவசத்தை பாம்பு முன்னாடி பாடுங்க, நிற்கிதா இல்லையான்னு பாருங்கள், ஓடாது. இது ப்ரூவ் பண்ணியாச்சு. இது அந்த காலத்தில் பண்ணதான் இந்த காலம் இப்போ பண்ணுங்க. போய் போவாதுன்னா போவாதான், அப்படியே நின்றுடும். நீங்கள் அது நிற்கும், நீங்கள் நிற்பீங்களான்னு தெரியல. இந்த இதை சொன்ன உண்மை தான் சொல்கிறேன். இவன் பயந்து ஓடி போயிடுவாப்புல, ஐயோ அது நிற்கிதுன்ட்டு. இந்த மாதிரி விபரீதத்தெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போனோம்னா இவங்க வந்து மக்கள் என்னன்னா வீடியோ மோகம் சார், அது ஏதாவது பண்ண போய் அது எப்படியாவது போய் பிடிச்சிருப்பது சார். அதனால் இது வேண்டாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. இல்லைம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. காலம் இந்த காலம் வந்துட்டு இந்த காலம், அதனால் ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்களேன், வாட்ஸ்அப்பில் கூட எல்லோரும் பார்ப்பீங்க, நிறைய சிவன் கோயிலில் தான் இந்த பாம்பு கரெக்டாக அவரை சுற்றி நின்றுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம். நிறைய இடத்துல வந்துட்டு அப்படியே வந்துட்டு முன்னே உட்காந்து நிற்குது, அதை சுற்றி மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இதில் எடுக்க முடியாது. அங்கே உள்ள குருக்கள், ஐயர் குருக்கள் வந்துட்டு அதுக்கு தீபமே காட்டுறாரு. நிஜத்திலே நடக்குது உண்டு. ஸோ அதனால் அன்னைக்குள்ள பாம்பு கூட கொஞ்சம் படிச்சிருக்கு. ஸோ எதுக்கு என்ன படிச்சிருக்குன்னா ஆன்மீகத்தை படிச்சிருக்கு, வேறு படிக்கல. ஆன்மீகத்தை அது படிச்சிருக்கு.